ஹலோ நீட் aspirants, வெல்கம் டு அச்சூஸ் நீட் லேப். நம்ம சேனலில் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்காக உங்களுக்கு ட்ரிக்ஸ் அண்ட் நிமோனிக்ஸ் வந்து சொல்லித்தர போகிறோம் ஃபார் பயாலஜி. ஸோ அடுத்தடுத்த 2027 நீட் aspirantsக்காக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற நிமோனிக்ஸ் எதுக்கு அப்படின்னா எவல்யூஷன் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம். நான் எப்படி நிமோனிக்ஸ் வச்சு ஈஸியாக படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் ஆர்டினரியாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நிமோனிக்ஸ் வச்சு ஈஸியாக படிக்கலாம். எப்போ கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே தானா? ஸோ இந்த டயக்ராம் என்ன அப்படின்னா எவல்யூஷன் ஆஃப் பிளான்ட் ஃபார்ம்ஸ் த்ரோ ஜுவாலஜிக்கல் பீரியட்ஸ். ஸோ இது எப்படி ஈஸியாக படிக்கிறதுங்கிறது ட்ரிக்ஸை நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இதை எழுதி வச்சுருக்கேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா சிடிஆர் ஸ்கேன்ஸ் எழுதியிருக்கேன். நமக்கு தெரியும் சிடி ஸ்கேன்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கூட சிடிஆர்னு மட்டும் சேர்த்துக்கோங்க, ஆர் சேர்த்துக்கோங்க. ஓகே தானா? ஸோ வந்துட்டு இந்த சி வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா அந்த டயக்ராம்ல பார்த்துருப்பீங்க இல்லையா? அதில் வந்துட்டு குளோரோஃபைட்டின்னு இருக்கு. குளோரோஃபைட். ஓகே தானா? குளோரோஃபைட் ஆன்சிஸ்டரை தான் இந்த சி வந்துட்டு மீன் பண்ணுது. தென் இந்த டி வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ட்ரக்கியோஃபைட் ஆன்சிஸ்டரை மீன் பண்ணுது. தென் இந்த ஆர் என்ன மீன் பண்ணுது அப்படின்னா அதுல ரைனியா டைப் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை மீன் பண்ணுது. ரைனியா டைப் பிளான்ட்ஸை மீன் பண்ணுது. இந்த எஸ் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா அதுல வந்து சிலோஃபைட்டான் இருக்கு. அதுல பி முதல்ல இருக்கும், அது வந்து சைலண்ட்ல இருக்கு. அதை எப்படி நம்ம ஸ்பெல் பண்ணணும் அப்படின்னா சிலோஃபைட்டான். ஓகே தானா? சிலோஃபைட்டான். ஸோ சிடிஆர் ஸ்கேன்ஸ் ஞாபகிச்சுக்கோங்க. குளோரோஃபைட் ஆன்சிஸ்டார், அதுல இருந்து நமக்கு யார் எவால்வ் ஆகுறாங்க? ட்ரக்கியோஃபைட் ஆன்சிஸ்டார், அதுல இருந்து யார் எவால்வ் ஆகுறாங்க? ரைனியா டைப் பிளான்ட்ஸ் எவால்வ் ஆகுறாங்க. அதுல இருந்து யார் எவால்வ் ஆகுறாங்க? சிலோஃபைட்டான் எவால்வ் ஆகுறாங்க. ஸோ இந்த சிடிஆர் ஸ்கேன் ஞாபகம். இப்போ டயக்ராம் பாருங்க. இதுல வந்து குளோரோஃபைட் ஆன்சிஸ்டார், ட்ரக்கியோஃபைட் ஆன்சிஸ்டார், அதுல இருந்து ரைனா டைப் பிளான்ட்ஸ் எவால்வ் ஆகுது. அதுல இருந்து சிலோஃபைட்டான் எவால்வ் ஆகுது. அது வந்து நம்ம என்ன ஞாபகிட்டோம்? சிடிஆர் ஸ்கேன்ஸ் ஞாபகிட்டோம். ஓகே தானா? இப்போ பாருங்க, குளோரோஃபைட் ஆன்சிஸ்டார்ல இருந்து யார் எவால்வ் ஆகுறாங்க அப்படின்னா பிரையோஃபைட்ஸ் வந்து எவால்வ் ஆகுறாங்க. இது இந்த டயக்ராம் பார்த்தா நமக்கு தெரியும். டயக்ராம் பாருங்க எல்லாரும். இந்த டயக்ராம் பாருங்க. குளோரோஃபைட் ஆன்சிஸ்டார்ல இருந்து ஒரு எல்லோ லைன் வருது. அந்த எல்லோ லைன்ல இருந்து யார் வராங்க? பிரையோஃபைட்ஸ் வராங்க. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்க, ட்ரக்கியோஃபைட் ஆன்சிஸ்டார்ல இருந்து யார் வராங்கன்றது நமக்கு இருக்கும். சோஸ்டரோஃபைலம், அர்போசரன் லைக்கோபோட்ஸ், ஹெர்பேஷியஸ் லைக்கோபோட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன ட்ரிக் பார்க்கலாமா? இதை வந்து பீஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானா? ஸோ பீஸால இந்த பிஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இசட் வந்து யார் என்ன ஸ்டாண்ட்ஸ் ஆக போகுது அப்படின்னா சோஸ்டரோஃபைலம். இந்த ஏ வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா அர்போசரன் லைக்கோபோட்ஸ். அப்புறம் இந்த ஹெச் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஹெர்பேஷியஸ் லைக்கோபோட்ஸ். ஸோ பீஸா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே தானே? இது எதுல இருந்து வருது அப்படின்னா எவால்வ் ஆகுது ட்ரக்கியோஃபைட்ல இருந்து எவால்வ் ஆகுது. அதை நம்ம இந்த டயக்ராம்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த டயக்ராம் பாருங்க. அடுத்த ட்ரிக்ஸ் பாருங்க. ஷில்பா காட் கிரேட் ஃபர்ன்ஸ் அண்ட் கார்ன்ஸ். ஸோ இது எப்படிங்கிறது நம்ம இங்க டயக்ராம் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இந்த சிலோஃபைட்டான்ல இருந்து தான் நமக்கு வந்து என்னெல்லாம் வருது அப்படின்னா சினாப்சிட், ஃபர்ன்ஸ், ஜிங்கோஸ், கானிஃபரஸ், நீட்டில்ஸ் வருது. ஓகே தானா? அதுக்கப்புறம் இந்த சிலோஃபைட்டான்ல இருந்து என்ன எவால்வ் ஆகுது அப்படின்னா ப்ரோஜிம்னோஸ்பம் எவால்வ் ஆகுது. ப்ரோஜிம்னோஸ்பம்ல இருந்து சீட்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் எவால்வ் ஆகுது. சீட்ஸ் அண்ட் ஃபோன்ஸ்ல இருந்து சைகாட்ஸ் எவால்வ் ஆகுது. அடுத்து ஆன்ஜியோஸ்பம், ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், மோனோகாட்டிலடன்ஸ், டைகாட்டிலடன்ஸ் இதெல்லாம் எவால்வ் ஆகுது. ஸோ இதையும் இப்போ நம்ம ட்ரிக்ஸா படிப்போம். ஓகே தானா? நெக்ஸ்ட் ட்ரிக் பாருங்க. ஷில்பா காட் கிரேட் ஃபர்ன்ஸ் அண்ட் கார்ன்ஸ். இதுல வந்துட்டு இந்த எஸ் இருக்கு இல்லையா? இந்த எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சினாப்சிட். இதுதான் என்னது அப்படின்னா ஹாஸ்டேல். ஓகே தானா? அண்ட் இந்த ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜிங்கோஸ்.
and this G, in the G stands for details. Okay, fonts தான். ஓகே தானா? ஸோ F stands for fonts. இது அப்படியே தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. C, இது வந்து கானிஃபரஸ். So Shilpa got great ferns and cons. S for synopsid hostels, G for jingos and another G for needles, F for ferns, C for coniferous. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானா? இப்போ அடுத்த நிமானிக்ஸ் பார்க்கலாம். பிரசாந்த் சந்தோஷமா இருந்தான். அவன் சிஏ படித்தான், டெத் ஆயிட்டான். டெத் மீன்ஸ் சாகலை, சும்மா ஒரு நிமானிக்ஸ்க்காக நான் இதை சொல்கிறேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. பிரசாந்த் யாராவது இருந்தால் என் மேலே கோவப்பட்டுறாதீங்க. ஸோ வந்துட்டு அவங்க சிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் சிஏ படித்ததுக்கப்புறம் அவங்க ஸோ டெத்துன்ற லெவலுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா சிஏ ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம், அதனால. ஓகே தானா? ஸோ இதில் வந்து பார்ப்போம். பி, இந்த பி இருக்கு இல்லையா, அந்த பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ரோ ஜிம்னோஸ்போம். ஓகே, இந்த எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சீட் ஃபோன்ஸ். இந்த C stands for cycads. இந்த A, இதுல A stands for angiosperm. And D stands for dicotyledons. monocotyledons, dicotyledons இருந்தாலே monocotyledons இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே தானா? ஸோ ப்ரோஜிம்னோஸ்பர்ம்லேருந்து சீட் ஃபோன்ஸ் எவால்வ் ஆச்சு. அதுலேருந்து சைக்கட்ஸ் வந்துச்சு. சைக்கட்ஸும் ஆன்ஜியோஸ்போம், டைகாட்லடன்ஸ், மோனோகாட்லடன்ஸ்லாம் வந்துச்சு. ஓகே தானா? ஸோ இந்த நிமோனிக்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் டயக்ராமில் ஒன்ஸ் அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நிமோனிக்ஸ் பார்த்தோம்ல, அதெல்லாம் சேர்த்து ஒன்றா ஒரு தடவை சொல்லித்தரேன். இப்போ குளோரோஃபைட் ஆன்சிஸ்டர்லேருந்து யார் எவால்வ் ஆகுறாங்க? ட்ரக்கியோஃபைட் ஆன்சிஸ்டர் எவால்வ் ஆகுறாங்க. அதுலேருந்து ரைனியா டைப் பிளான்ஸ் எவால்வ் ஆகுறாங்க. அதுலேருந்து சிலாப்ஸ்டன் எவால்வ் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? சிடிஆர் ஸ்கேன்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். குளோரோஃபைட்லேருந்து என்ன எவால்வ் ஆகுது அப்படின்னா பிரையோஃபைட்ஸ் வந்து எவால்வ் ஆகுது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ட்ரெக்கியோஃபைட்லேருந்து என்ன எவால்வ் ஆகுது? பீஸான்னு பார்த்தோம். அதில் இசட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டோஜரோஃபைலம், அர்போசன் லைக்கோபோட்ஸ், அதுக்கப்புறம் ஹெர்பேஷியஸ் லைக்கோபோட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் சிலாப்ஸ்டன்லேருந்து என்னெல்லாம் எவால்வ் ஆகுது அப்படின்னா synopsid, ferns, jingos, coniferous, needles. Shilpa got great ferns and cons. அடுத்தது சிலாப்ஸ்டன்லேருந்து இன்னொன்று என்ன எவால்வ் ஆகுது அப்படின்னா ப்ரோஜிம்னோஸ்போம்ஸ்லேருந்து சீட்ஸ் அண்ட் ஃபோன்ஸ் எவால்வ் ஆகுது. அதுலேருந்து சைக்கட்ஸ், ஆன்ஜியோஸ்போம், மோனோகாட்லடன்ஸ், டைகாட்லடன்ஸ்லாம் எவால்வ் ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம பிரசாந்த் அந்த இது பார்த்தோம் இல்லையா, அந்த நிமானிக்ஸ் வரும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலியோசோயிக் எரா, மீசோசோயிக் எரா, ஜீனோசோயிக் எரா, இதெல்லாம் எராஸ். ஓகே தானா? ஸோ இந்த எராஸில் இந்த சைடில் இருக்கு இல்லையா, குவாட்டர்னரி, டெர்ஷரி, இதெல்லாம் என்ன அப்படின்னா பீரியட்ஸ். ஸோ இந்த எராஸையும் இந்த பீரியட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம அடுத்த நிமோனிக்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம 3 எராஸ் பார்த்தோம்ல, பாலியோசோயிக், மீசோசோயிக், ஜீனோசோயிக். இந்த 3 எராஸ்லையும் பீரியட்ஸ் பார்த்தோம். குவாட்டர்னரி, டெர்ஷரி, அதெல்லாம் என்னன்னு சொன்னேன், பீரியட்ஸ்னு சொன்னேன். ஓகே தானா? ஸோ இந்த 3 எரால எத்தனை பீரியட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பாலியோசோயிக்ல வந்துட்டு 4 பீரியட்ஸ் இருக்குது. ஓகே தானா? மீசோசோயிக்ல வந்துட்டு 3 பீரியட்ஸ் இருக்குது. ஜீனோசோயிக்ல வந்துட்டு 2 பீரியட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்க பீரியட்ஸை நான் சொல்றேன். ஓகே தானா? பாலியோசோயிக்ல நமக்கு 4 பீரியட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன பீரியட்ஸ்னா சிலூரியன், டெவோனியன், கார்போனிஃபரஸ், பெர்மானியன். இது வந்து பாலியோசோயிக்ல உள்ள 4 பீரியட்ஸ். அடுத்து மீசோசோயிக்ல 3 பீரியட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா ட்ரையாசிக், ஜுராசிக், கிரிட்டேஷியஸ். ஓகே தானா? அடுத்து ஜீனோசோயிக்ல 2 பீரியட்ஸ் என்ன அப்படின்னா டெர்ஷரி, குவாட்டர்னரி. ஓகே தானா? ஸோ இந்த பீரியட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, அதனால எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பீரியட்ஸ்க்கான நிமோனிக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிட் டவுன் கேர்ஃபுல்லி ப்ளீஸ். இது வந்து பாலியோசோயிக் இல்லையா, அதோட பீரியட்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ இந்த எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன அப்படின்னா Silurian. Okay தானா? S stands for Silurian, D stands for Devonian, C stands for Carboniferous, P stands for Permian.
பெர்மியன். ஓகே தானா? ஸோ வந்து சிட் டவுன் கேர்ஃபுல்லி ப்ளீஸ், சிலூரியன், டிவோனியன், கார்போனிஃபெரஸ், பெர்மியன். ஓகே தானா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு பாலியோசோயிக் எராவோட பீரியட்ஸ். அடுத்து பார்க்க போகிறது மீசோசோயிக் எராவோட பீரியட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே தானா? ஸோ அதில் 3 பீரியட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ட்ரையாசிக், ஜுராசிக், கிரெட்டேஷியஸ். அதுக்கு வந்து என்ன நிமோனிக்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னா தை ஜாயின்ஸ் கிராக்ஸ். The T mean for Triassic, J mean for Jurassic, and C means for Cretaceous. Okay தானா? So Triassic, Jurassic, Cretaceous, thigh joints cracks. அடுத்தது ஜீனோசோயிக் எரால 2 பீரியட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்னெல்லாம்? டெர்ஷரி, குவாட்டர்னரி. ஸோ இந்த தென் வந்து நான் சும்மா ஒரு இதுக்காக எழுதியிருக்கேன். சிட் டவுன் கேர்ஃபுல்லி ப்ளீஸ், தை ஜாயின் கிராக்ஸ், தென் தை குவிட்ஸ். நீ கேர்ஃபுல்லாக உட்காரலன்னா உன்னோட தை ஜாயின் கிராக் ஆகிரும், அப்புறம் தை வந்து விட்டு போயிடும் அப்படின்றது மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். ஓகே தானே? அதனால தான் இந்த தென்னுன்றத வார்த்தையை நான் போட்டேன். ஸோ இந்த T stands for tertiary and this Q stands for quaternary. ஓகே தானா? ஸோ இதுதான் இந்த வந்து பீரியட்ஸ். ஸோ சிட் டவுன் கேர்ஃபுல்லி ப்ளீஸ், இது அப்படியே ஞாபகிக்கோங்க. பாலியோசோயிக், மீசோசோயிக், ஜீனோசோயிக். ப்ளீஸ் சிட் டவுன் கேர்ஃபுல்லி ப்ளீஸ், தை ஜாயின்ஸ் கிராக்ஸ், தென் தை குவிட்ஸ். ஓகே தானா? ஸோ இது வரைக்கும் பார்த்து தான் நம்ம ஒரு ஓவர்வியூவை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குளோரோஃபைட் ஆன்சிஸ்டர்லேருந்து நமக்கு ட்ரக்கியோஃபைட் ஆன்சிஸ்டர் எவால்வ் ஆகிறாங்க. அதுலேருந்து ரைனியா டைப் ஆன்சிஸ்டர் பிளான்ஸ் வந்து எவால்வ் ஆகிறாங்க. அதுலேருந்து சிலோஃபைட்டான் வந்து எவால்வ் ஆகுது. ஸோ குளோரோஃபைட் ஆன்சிஸ்டர்லேருந்து யார் எவால்வ் ஆகிறாங்க அப்படின்னா பிரையோஃபைட்ஸ் எவால்வ் ஆகிறாங்க. ட்ரக்கியோஃபைட் ஆன்சிஸ்டர் அதுலேருந்து பீஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோஸ்ட்ரோஃபைலம், ஹெர்போசரன் கிளைகோபோட்ஸ், ஹெர்பேஷியஸ் கிளைகோபோட்ஸ். ஸோ சிலோஃபைட்டான் ஆன்சிஸ்டர்லேருந்து யார் எவால்வ் ஆகிறாங்க அப்படின்னா சினாப்சிட், ஃபர்ன்ஸ், ஜிங்கோஸ், கானிஃபரஸ், நீட்டில்ஸ். அதுலேருந்து இன்னொருத்தவங்க யார் எவால்வ் ஆகுறாங்கன்னா ப்ரோஜிம்னோஸ்போம். அதுலேருந்து சீட் ஃபோன்ஸ், அதுலேருந்து சைக்கட்ஸ், ஆன்ஜியோஸ்போம், மோனோகாட்டிலிடன்ஸ், டைகாட்டிலிடன்ஸ். ஓகே தானா? ஸோ பீரியட்ஸ் பார்த்தோம். பீரியட்ஸில் என்ன ஞாபகம் வச்சுக்கோ சொன்னேன்? சிட் டவுன் கேர்ஃபுல்லி ப்ளீஸ், தை ஜாயின்ஸ் கிராக்ஸ், தென் தை குவிட்ஸ் அப்படின்னு படிக்க சொன்னேன். S stands for Silurian, Devonian, Carboniferous, Permian, Triassic, Jurassic, Cretaceous, Tertiary, Quaternary. இந்த மாதிரி டயக்ராம் ஈஸியாக நிமோனிக்ஸ் வச்சு படிக்க, தென் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நிமோனிக்ஸ் வச்சு படிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேமிலிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள்ஸ்க்கு எப்படி நிமோனிக்ஸ் வச்சு ஈஸியாக படிக்கிறதுன்றது பார்க்க போகிறோம். தேங்க்யூ.